இன்றைய வசனம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் தூக்கமின்றி பல விஷயங்களை யோசித்து கொண்டு நாளைய நிலைமை, பிள்ளைகளின் எதிர்காலம், தீர்க்கப்படாத பிரச்சனைகள் குறித்து சந்தோஷத்தை இழந்து போகிறது என்று கவலைப்படுகிறீர்களா? நாம் படுகிற கவலையை நிறுத்துவது எப்படி? நம் கவலையை தேவன் எப்படி ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் என்பதை பார்க்கலாம். மனிதர்களாகிய நம்முடைய பழக்கம், நாளை என்ன சாப்பிடுவோம், என்ன குடிப்போம், என்ன உடுப்போம் என்று கவலைப்படுவோம். ஆனால் கவலைப்பட வேண்டாம் என்கிறார் இயேசு. நாம் உலக தேவைகளை பற்றி தான் முதலில் யோசிப்போம். அதுதான் மனித இயல்பு. ஆனால் தேவன் நம்மிடம் உலகத்தை பற்றி யோசிக்காமல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட சொல்கிறார். ராஜ்யம் என்றால் அவருடைய ஆட்சி, நீதி என்றால் அவருடைய சரியான வழி. நம்முடைய வாழ்க்கையில் ஆட்சி இருக்க வேண்டும். அவருடைய வழிகள் சரியானவை என நம்ப வேண்டும். தேவன் நமக்கு தந்த உத்தரவாதம், அவருடைய சித்தம் தேடும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கிறார். அவரை நாம் தேடும் பொழுது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அவரே பொறுப்பெடுத்து கொள்வார். நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் தேவனை மட்டும் தேடுவோம். நம்முடைய கவலைகளை மறந்து நேரத்தையும் சக்தியையும் தேவனை தேடுவதில் செலவிடுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். இயேசு மார்த்தாள் வீட்டிற்கு வந்தபோது மார்த்தாள் அவசரமாக விருந்து சமைத்து எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவது என்று பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் மரியாள் இயேசுவின் பாதத்தண்டில் உட்கார்ந்து அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருந்தார். மார்த்தாள் கோபத்துடன் வந்து இயேசுவிடம், நான் வேலை செய்வதை பற்றி கவலை இல்லையா? மரியாளை எனக்கு உதவ சொல்லும் என்றார். மார்த்தாளின் செயல் அதிக வேலை, அதிக கவலை உலகத்தோடுள்ள நிலைமையை விளக்குகிறது. இயேசு மார்த்தாளிடம், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் ஒன்றே தேவையாயிருக்கிறது. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நாம் நிறைய செய்ய நினைக்கும் போது கவலைப்படுகிறோம். ஆனால் நாம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்பதுதான் ஒரே தேவை. நாம் முதலாவது தேவனை தேடும்போது அவர் நமக்கான ஆசீர்வாதத்தின் பங்கை தருகிறார். நீங்கள் எந்த கவலைகளால் சூழப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை இப்போது தேவனிடம் சொல்லுங்கள். அவற்றை அவருடைய பாதத்தில் விடுங்கள். ஜெபம். அன்பின் பிதாவே, என் கவலைகள் எல்லாவற்றையும் நான் இப்போது உமது பாதத்தில் வைக்கிறேன். என்ன செய்வேன் என்று கவலைப்படுவதற்கு பதிலாக முதலாவது உம்மை தேட நான் முடிவு செய்கிறேன். என் மனதில் இருக்கும் கவலைகளின் ஆவியை நீக்கி உமது ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் உறுதியை எனக்கு தாரும். மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எனக்கு உதவுங்கப்பா. நீர் என் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவர் என்று விசுவாசிக்கிறேன். என் கவலைகள் உமது ஆசீர்வாதங்களால் நிரம்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.